வணக்கம் மக்களே. அரசியல்களும் பயங்கரமா சூடு பிடிச்சிட்டு இருக்கு. அந்த விதத்துல தமிழ்நாட்டுல ஒரு ஆளுங்கட்சியா இருந்த, இப்போ போன தடவை எதிர்க்கட்சியா இருந்த, இப்போ எதிர்க்கட்சி லெவல்ல இருக்கிற அந்த அதிமுக கட்சிக்குள்ள நடக்கிற அந்த உள்கட்சி பிரச்சனை, அதைதான் நம்ம வந்து பார்க்க போறோம். உண்மையில அங்க நடப்பது என்ன அப்படிங்கிறத ஒரு வியக்கத்தக்க மாதிரி வெளியே வருது. உண்மையில அங்க உள்ள நடப்பது என்ன? அதிமுக ஓட இது மாஸ்டர் பிளானா, அதாவது விஜய் கூட கூட்டு சேர்றதுக்கு அதிமுகவோட இது மாஸ்டர் பிளானா, அல்லது அதிமுகவோட ராஜதந்திரமா அப்படின்லாம் வெளியே நிறைய பேர் சொன்னுகிட்டு இருக்காங்க. விஜய் கூட கூட்டணி வைக்கிறதுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் சண்முகம் அவர்களும் எஸ்பி வேலுமணி அவர்களும் இது ஒரு பக்கா ஸ்கெட்ச் போட்டு பிளான் பண்றாங்களா? இது ஒரு தந்திரமா? அதிமுகவுல நடப்பது என்ன? என்னத்தான் நடக்குது இந்த அதிமுகவுல? நாளைக்கு இதுல என்ன நடக்கும்? நாளைக்கு வந்து அந்த தாவேக்கா ஆட்சி வேணுமா வேண்டாமான்னு சொல்ற அந்த ஓட்டெடுப்புல என்னத்தான் நடக்குது, நடக்க போகுது? இந்த அதிமுகவால விஜய் என்ன செஞ்சிட முடியும்? இந்த அதிமுக ரெண்டு பிரிவா பிரிஞ்சிட்டு இருக்கு. அதுல ஒரு பிரிவு ஓட்டு போட்டா என்ன நடக்கும், ஒரு பிரிவு ஓட்டு போடலாம் என்ன நடக்கும் அப்படிங்கறதுதான் இந்த வீடியோல நம்ம முழுசா பார்க்க போறோம். முதல்ல அதிமுகவுல நடப்பது என்ன? அதிமுகவுல என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். ஒரு அதாவது ஏற்கனவே ஒருக்கா தோத்து எதிர்கட்சி ஆச்சு, என்ன ஒருக்கா தோத்தா அந்த கட்சி வந்து அந்த ஃபீல்டுல இருக்காதுன்னு எல்லாரும் சொல்றது உண்மைதான். அதே மாதிரி தான் இந்த கட்சி தோத்ததுனால கொஞ்சம் ஒரு சலசலப்புகள் நடக்கத்தான் செஞ்சிருக்கு. அதுல வந்து எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, இது எல்லாத்துக்கும் உள்ளதுதான். ஆனா இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைய நடக்குமா, அந்த அளவுக்கு ஒரு பிரச்சனை ஏற்படுமா அப்படின்னு யாருமே நினைச்சிருக்க முடியாது. அந்த அளவுக்கு யாரும் எதிர்பார்க்காத ஒரு பிரச்சனை. அதிகாரத்தின் உச்ச கட்டத்துல இருந்த எடப்பாடி பழனிசாமி அவர்களை வீழ்த்தும் நோக்கத்திலயோ அல்லது அவருடைய அந்த அட்வைஸ் அல்ல அவர் சொன்னதை கட்டுப்படாம இந்த சிவி சண்முகம் மற்றும் வந்து நம்ம நம்ம ஆளு எடப்பாடி குடியிருப்புல எஸ்பி வேலுமணி இவர்கள் வந்து வந்து ஒரு திடீர்னு ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாங்க. அந்த குழப்பத்துக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லப்படுதுன்னா, எஸ்பி வேலுமணியும் சிவி சண்முகமும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு எதிராக வேலையில் ஈடுபடுகின்றனர். அதாவது ஏன் அப்படின்னா, அவங்களுக்கு வந்து இதெல்லாம் நம்புற மாதிரி தெரியல. அது உங்களுக்கே நான் சொல்றது நம்பிக்கை வருமா அப்படிங்கிறத நம்மகிட்ட கொஞ்சம் எங்களை கமெண்ட்ல தெரிவிச்சிருங்க. அதிமுக திமுக கூட்டணி திரைமறைவுல ஏற்பட காரணமா இருந்ததாகவும், அதை வந்து நான் வந்து முதலமைச்சராக ஆகிக்கிறேன், அதனால நீங்க கொஞ்சம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொன்னதாகவும், அதனால நம்ம உடன்பிறப்புகள்லாம் ரத்தத்தின் ரத்தங்கள்லாம் கோவப்பட்டு, இல்ல நீங்க கட்சிக்கு எதிராக துரோகம் பண்றதுக்கு ரெடியா இருக்கீங்க, அது சரி விடாது அப்படின்ட்டு இந்த எஸ்பி வேலுமணி, அப்புறம் வந்து நம்ம ஆளு எல்லாம் சேர்ந்து எஸ்பிசிபி இவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு டீமா ஃபார்ம் ஆகி, இல்ல இது வந்து கட்சி அழிக்கிற நோக்கத்துல எடப்பாடி பழனிசாமி இருக்கார் அப்படிங்கிற ஒரு பிம்பத்தை ஏற்படுத்தி கொண்டு அவர் மேல இந்த ஒரு குற்றச்சாட்டை மட்டும் வைத்து, நாங்க வந்து தாவேக்காவுக்கு ஆதரவு கொடுக்க போறோம், நாங்க வந்து விஜய்க்கு ஆதரவு கருத்தை நீட்ட போறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்கும்போது எனக்கே பூசுத்திரியா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இந்த ஒரு காரணத்துக்காக இந்த பிளவு ரெண்டா இருக்குமா அப்படின்னா கண்டிப்பா அதுக்கு வாய்ப்பு இல்லை. என்னோட தனிப்பட்ட கருத்து நீங்களும் கண்டிப்பா சொல்லுங்க. இதுக்காகத்தான் இந்த பிளவு இருக்குமா இல்லையா அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஆனா நம்ம அந்த விசாரத்துல வரல என்ன அப்படின்னா, ஏற்கனவே 5 வருஷம் நாங்க ஆட்சியில இல்லாம இருந்துட்டோம், ஒரு பதவியில இல்லாம இருந்துட்டோம். ஆனா இப்போ எங்களால் அப்படி இருக்க முடியாது அப்படின்ட்டு எஸ்பி வேலுமணி டீம் வந்து ஒரு உள்ளுக்குள்ளே அண்டர் கிரவுண்ட்ல உள்ளுக்குள்ளே ஒரு டீம் உருவாக்கிட்டு அவங்க வந்து ஆதரவு கொடுக்க போனதாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு ஒரு எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய டீம் வந்து இத வெளியே சொல்றாப்ல. உண்மையிலே நடந்தது என்ன? ஆக்சுவலி அதுல வந்து உண்மையா நம்ம என்ன நடந்தது அப்படின்னா, இது ஒரு பக்கா பிளான் அப்படின்னா விவரம் தெரிஞ்சுன்னு சொல்றாங்க. ஏன்னா முதல்ல வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களிடம் வந்து விஜய்க்கு ஆதரவு கொடுங்க அப்படின்னு கேட்டதாகவும், அதை வந்து நீங்க என்னைய வந்து முதலமைச்சர் ஏத்துக்கிட்டீங்கன்னா நான் வந்து உங்களுக்கு ஆதரவு தர்றேன் அப்படின்னு சொன்னதாகவும் நான் முதல்ல கேள்விப்படுறோம். முதலமைச்சர் நாங்க இவ்வளவு சீட்டு ஜெயிச்சுட்டு நாங்க முதலமைச்சர் ஆவோம், எங்க விஜய் தான் முதலமைச்சர் ஆவாரு, உங்களுக்கு கொடுக்க முடியாது அப்படின்ட்டு அந்த எடப்பாடி பழனிசாமி அவருக்கும் இங்க இருந்து தூத்து போன ஆள்களுக்கும் 2 பேருக்கும் ஒரு முரண்பட்ட கருத்து வந்ததுனால இந்த பிரச்சனை ஏற்பட்டதாகவும், திடீர்னுட்டு இது நம்ம எப்படினாலும் நம்ம சுத்தி தான் வரணும், அதிமுக தான் வரணும் அப்படின்ட்டு
அதிமுக டீம் எதிர்பார்த்திருந்த வேலையில திடீர்னு காங்கிரஸ் உள்ள வந்து குட்டையை குழப்ப, திரும்ப சிபிஐ சிபிஎம் குழப்ப, கடைசி நேரத்துல விடுதலை சிறுத்தைகளும் குழப்ப, அந்த அதிமுக எதிர்பார்த்து நமக்கு தான் வந்தாகணுங்கிற அந்த எதிர்பார்த்து அந்த எதிர்பார்ப்பு ஃபெயிலியர் ஆன காரணத்தினால என்ன எப்படியாட்டு போய் விஜய் கிட்ட நம்ம சேர்ந்துடணும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் இந்த பிளான் பக்கா போட்டு நம்ம சண்டை போட்ட மாதிரி சண்டை போட்டு விடும், நம்ம திரும்ப போய் சேர்ந்து அந்த ஆட்சியில பங்கு வாங்கிட்டு ஒரு இன்னும் ஒரு அடுத்த 5 வருஷத்தை விஜயை ஆட்சியில உட்கார வச்சுட்டு நம்ம அதை கண்டினியூ பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு 2 பேருமே பிளான் போட்டு சொல்லதாகவும் ஒரு தகவல் வருது. அது எந்த அளவுக்கு உண்மை பொய்ங்கிறது எனக்கு தெரியல. இந்த தகவல் உண்மையா இருக்குமானா நம்ம சேனல்ல பாக்குற மக்கள் நீங்க கண்டிப்பா கமெண்ட்ல தெரியுங்க. அது எனக்கு மட்டும் இல்ல, இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க அனைவருக்கும் இது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பலமா இருக்கும். அதை தான் நம்ம முதல்ல ஸ்டார்டிங்லேயே கேட்டிருந்தோம். அதிமுக என்னதான் நடக்குது, இது அதிமுகவோட மாஸ்டர் பிளானா எடப்பாடி பழனிசாமியும் எஸ்பி வேலுமணியும் செய்யற ராஜதந்திரமா அப்படிங்கிறத நம்ம முதல்ல வச்சுக்கோங்க. இதுதான் சொல்லப்படுது. ஆனா இதுல உண்மையிலே நடக்க போகுது என்ன அப்படின்னா, பார்க்கும்போது அது உண்மையா பொய்யாங்கிற நமக்கே ஒரு டவுட்ல கொண்டு வருது. ஏன்னா எடப்பாடி பழனிசாமி டீமும் வந்து ஒரு அந்த தனியா போன அந்த 30 பேர், எங்கிட்ட 30 பேருக்கு சொன்ன அந்த எஸ்பி வேலுமணி டீமு சிபி சண்முகம் டீமை வந்து ஏத்து பல பேட்டிகளையும் அதே மாதிரி வந்து அவங்களுடைய ஒரிஜினல் அந்த ஃபேஸ்புக்கு இன்ஸ்டா அந்த இதெல்லாம் அந்த அதிமுக அந்த இதுல இருந்து அவங்களுக்கு வந்து கண்டனங்களை தெரிவிச்சிட்டு இருக்காங்க. அது எப்படி வருது அப்படின்னா, உங்ககிட்ட நம்பி உங்ககிட்ட கொடுத்த இந்த மாவட்டத்துல உங்களை வீழ்ச்சி செவிச்சு வெற்றி பெற்று எனக்கு நீங்க கொடுக்க முடியாது, நீங்க எப்படி வந்து இனிமே வந்து பெரிய தலைவர்கள் ஆகி நீங்க வந்து எண்ணியாலதான் தோத்துச்சு அப்படின்னு சொல்லுங்க அப்படின்ட்டு எடப்பாடி தரப்பு மூலமா கேட்கறதாகவும் சொல்லப்படுது. இந்த டீம்கள் வந்து இல்ல நாங்க சொல்றத வந்து எடப்பாடி பழனிசாமியோட டீம் கேட்கல, அதனால நாங்க 30 பேரும் எல்லா எம்எல்ஏக்களையும் சேர்ந்து தனியா வந்து தாவேக்காக ஆதரவு கொடுக்கறதுக்காக நாங்க இதை பண்ண வரோம் அப்படின்னு சொல்றதாகவும் நமக்கு தெரிய வருது. மொத்தத்துல இது ஒரு பெரிய மிகப்பெரிய குழப்பமா தான் இருக்கு. சரி, இந்த குழப்பம் யாரு உண்டாக்கப்படும், எதுக்காக இந்த குழப்பம் வந்துச்சு அப்படின்ட்டு வீடியோ பார்க்குற மக்கள் நீங்க தான் சொல்லணும். இது வந்து ஒரு பதவி சுகத்துக்காக உருவாக்கப்பட்ட ஒரு குழப்பமா, இல்ல உண்மையிலேயே எடப்பாடி பழனிசாமியோட அந்த நிர்வாக திறனு, அவரு சிறந்த எதிர்கட்சி தலைவரா தன்னை நிலைநிறுத்திக் கொள்ள அல்லது ஒர்க்கே பண்ணல அப்படின்னு நினைச்சுதான் நீங்க இந்த ரெண்டுல யாருக்கு மேல என்ன பிரச்சனைக்காக இந்த பிளவு அதிமுகவில் நடைபெற்றிருக்கும் அப்படிங்கிறது கண்டிப்பா நமக்கு சொன்னே ஆகணும். அது எனக்கு மட்டும் பயன்படாது, நம்ம வீடியோ பார்க்குற நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கும் அது வந்து ஒரு பயனுள்ளதா இருக்கும். அதனால கண்டிப்பா நீங்க இதை நமக்கு தெரிவிச்சாதான் நல்லா இருக்கும். ஒட்டுமொத்தத்துல பார்க்க போனோம்னா இந்த பிளவு வந்து செல்படி ஆகுமா, அதாவது கட்சி தடை சாவல் சட்டத்தின் மூலம் 1/3 போனா மட்டும்தான் இந்த இந்த வந்து வாக்களிப்பு வந்து செல்படியாகும். நாளைக்கு வந்து எஸ்பி வேலுமணி டீம் வந்து தாவேக்காக்கு ஓட்டு போட்டா அது செல்படி ஆகுமா ஆகாதாங்கிறத நம்ம பொறுத்திருந்தா பார்க்கணும். ஏன்னா எடப்பாடி பழனிசாமி அவர்களோட 22 எம்எல்ஏ இருக்கிறதாகவும், இவங்க கிட்ட வந்து நான் 30 சொன்ன நேரத்துல இப்போ இவங்க கிட்ட ஒரு 25 எம்எல்ஏ தான் இருக்குது அப்படிங்கிறதாகவும் தெரிய வருது. அது வந்து இவர் 25 எம்எல்ஏ மட்டும் ஓட்டு போட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு ஷாக் கொடுத்தாங்கன்னா கண்டிப்பா கட்சி தவிர்த்து அவர் சட்டத்தில் அவங்க எல்லாம் தகுதி நிற்குமோ அல்லது பதவி பறிக்கப்பட வேண்டிய ஒரு சூழலுக்கு எஸ்பி வேலுமணி டீம் வந்து போறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இருக்க அந்த 47 எம்எல்ஏக்கள்ல அதிமுக எம்எல்ஏக்கள் 32 பேர் வந்து எஸ்பி வேலுமணி டீமுக்கு ஆதரவா வாக்கு அளிச்சிட்டாங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமிக்கு அவரால் அவங்களை வந்து பகுதி நீக்கமோ அவங்க மேல நடவடிக்கை எடுக்கவோ முடியாது. அது என்ன நடக்க போகுது, எப்படி அதை வந்து மேனேஜ் பண்ண போறாங்க, என்ன நாளைக்கு என்னென்ன ட்விஸ்டுகள்லாம் நடக்க போகுது அப்படின்ட்டு நாளைக்கு காலைல 9:30 நடக்கிற அந்த அந்த எடப்பாடி பழனிசாமி சாரி அந்த விஜய் அவர்கள் செய்ய போற அந்த ஓட்டெடுப்பு தான் தெரிய வரும். இதுதான் நம்ம இதுதான் அந்த ஓட்டெடுப்பு தான் நமக்கு தெரிய வரும். ஒட்டுமொத்தத்துல நாளைக்கு 9:30க்கு தெரிஞ்சிடும். ஆனா நீங்க நல்லா பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து விஜய் அவர்கள் வந்து சந்திச்சது வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்திக்கல. அவர் சந்திச்சு வந்து எஸ்பி வேலுமணி டீம் அவர்களோட சந்திப்பா தான் இருக்கு. இந்த எஸ்பி வேலுமணி டீம் தனியா வந்து பிரிஞ்சு விஜய் கூட சேர்ற அந்த டீமுக்கு வந்து 8 இருந்து 10 அமைச்சர்கள் கொடுக்க போறதா நமக்கு செய்வன வருது. இதுல என்னங்கிறத நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். நாளைக்கு இது கூட எல்லா விஷயங்களும் நமக்கு தெரிய வந்துடும்.
பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு. மீண்டும் நம்ம சேனல்ல இப்ப தான் புதுசு அப்டின்னா பாருங்க. நாளைக்கு ஒரு புது வீடியோட உங்கள சந்திக்கிறேன்.